ஆண்டவர் இயேசு நமக்காய் பிறந்தார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த செய்தி அங்கே எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கு இருந்த வான சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள். அங்கு இருந்ததான மேய்ப்பர்கள் அறிந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டது. என்ன செய்தி என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி அங்கே அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடையவில்லை. உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் முழுவதும் அதை நம்பவில்லை. ஆனால் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா பிறந்தார் என்றுதான் நம்பவில்லை. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு நம்பியிருக்கிறபடியால் அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நமக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் இப்படி எழுதுகிறது, கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படி தாமே வெளிப்பட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இயேசு என்றால் தனியாக ஒருவர் அல்ல, அவரே தானே இந்த பூமியிலே அவதரிக்கும்படி, மனுஷனாய் வரும்படி மனுஷ கருவிலே உருவானார். மனுஷனாய் வரும்படி. அவர் ஏன் மனுஷனாய் வர வேண்டும்? ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருந்தபடினால் அவரும் நம்மை போல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14-15 வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சமாய் இருக்க அவரும் நம்மை போல என்ன ஆனாரா? மாம்சமானார். அவர் மாம்சமாக வேண்டும் என்று சொல்லி, மாம்சமாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மனுஷனுடைய வயிற்றிலே உருவானார். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாரு? மரியாள். மரியாளுடைய புனிதத்தன்மை அல்ல, அல்லது மரியாள் பாக்கியம் பெற்றதினால் அல்ல, இயேசு பிறக்க வேண்டும் என்று இருந்தபடியினால் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி மரியாளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ மரியாளை போல அநேகர் இருந்தார்களா என்றால் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இயேசு என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு வாலிப பருவத்தை அடையும் போது, ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவர்கள் அங்கே போய் அந்த இடத்துல, வீட்டிலே யாரோடும் தொடர்பு இல்லை, அங்கே போய் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த இடத்திலே இருந்த ஒரு நபர் தான் யாரு? மரியாள். மரியாள் அந்த இடத்திலே இருந்து அவர்கள் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே மரியாளின் குடும்பம் என்ன செய்கிறது? திருமணம் செய்து வைக்கும்படி முயற்சி செய்தது. அப்படி ஒரு முயற்சி செய்து திருமணத்திற்காக மரியாள் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி என்றால் பாதி கல்யாணம் என்ன பண்ணிருச்சு? முடிந்து போனது. திருமண வைபவத்தின் காரியங்கள் பாதி முடிந்து போனது. ஆனால் ஆண் பெண் இந்த பூமியிலே இருவரும் ஒரே மாம்சம் ஆகும்போது இந்த பூமியிலே குழந்தைகள், பிள்ளை பேறு உண்டாகிறது என்பது நியமமாய் இருந்தாலும் அவர்கள் நேமிக்கப்பட்டவரோடு இணைக்கப்படுவதற்கு முன்பாகவே மரியாளுடைய வயிற்றிலே கர்த்தர் அவதரித்தார். அல்லேலூயா. அது மரியாளுக்கு அவதரிக்கிற செய்தியை சொன்ன பிறகு யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது, நீ திருமண வைபவத்தில் மற்றவர்கள் வாழ்வது போல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. மரியாள் வயிற்றில் இருக்கிற குழந்தை பெற்று எடுக்கிற வரை மரியாளை நீ தொடக்கூடாது என்று சொல்லி அவனோடு கூட, யோசேப்போடு கூட கர்த்தர் பேசினார். இன்றைக்கு பல விதத்தில் பலர் சொல்லலாம். ஆனால் மரியாளுடைய புனிதத்தன்மை உயர்வினால் இயேசு மரியாளிடத்தில் பிறந்தார் என்று நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொழுது
தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதினால் யோசேப்பு தாவீதின் வம்சத்தின் ஒரு வம்சமாயிருக்கிறார். யோசேப்பு நிமித்தமாக தான் யாருக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சது? மரியாளுக்கு வாய்ப்பு கிடைச்சது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சம். இந்த யோசேப்பின் வம்சத்தின் நிமித்தமாக, யோசேப்பின் மூலமாக ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஒருவர் சரியாய் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக விசேஷமானவர் மரியாளை விட யார்தான்? யோசேப்பு தான் விசேஷமானவர். யோசேப்பு தான் விசேஷமானவர். ஏனென்றால் அவருக்கு தான் ஆண்டவர் சொல்லி இந்த குழந்தையை சரியான விதத்தில், ஏனென்றால் திருமணமாக நிச்சயிக்க தான் பட்டிருக்குது. திருமணம் ஒரு நாளில் நடக்க போகுது. யூத கலாச்சாரத்தின்படி திருமணம் ஆவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நிச்சயம் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு வருஷம் என்ன செய்யணும்னா, அந்த பெண் அந்த மணமகனுக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். நம்ம ஊர் மாதிரி அதெல்லாம் போய் வாழ முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு ஏற்ற மாதிரி அவர் இருந்தால் நான் வாழ்வேன், எனக்கு ஏற்ற மாதிரிலாம் அவர் இல்லை, இந்த பேச்செல்லாம் எங்கே பேச முடியாது? யூத கலாச்சாரத்தில் பேச முடியாது. அதுக்கு தான் முதல்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு பெண் இருக்க வேண்டும். இந்த ஊரில் ஒருவேளை இப்படி ஒரு சட்டம் இருக்கலாம், ஆணும் பெண்ணும் சமம் என்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் ஒரே சரீரம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆணும் பெண்ணும் என்ன கிடையாது? சமம் கிடையாது. ஆணுக்கு கீழே ஆணோடு இணைந்து துணையாக இருந்து செயல்படுவதற்கு தான் யாரை படைத்தார்? பெண்ணை படைத்தார். அப்போ மரியாளுடைய வாழ்விலே இந்த மரியாள் திருமண பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு, திருமண உறவு ஏற்படுவதற்கு முன்பே இப்போ என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பம் தரித்தார்கள். இது உலகிற்கு ஒருவேளை குடும்ப வழக்கப்படி ஒரு அவமானம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு சரியான நபர் வேணும். இந்த விஷயத்தை புரிஞ்சு, இந்த விஷயத்தை கவனமாய் வைத்து, இந்த விஷயம் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டபடினால் அப்போ அது நிறைவேறுவதற்கு ஏதுவாய் இருக்க வேண்டும் என்பதினால் யோசேப்பை கர்த்தர் நியமித்தார். யோசேப்பை தெரிந்து கொண்டார். முதல்ல தெரிந்து கொண்டது யாரை தான்? யோசேப்பை தான். யோசேப்பை தெரிந்து கொண்டு, நான் சொல்லுகிற இதெல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் முதல் 2 அதிகாரத்தில் இருக்கிறது. யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பின் மூலமாக யோசேப்புக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளை கர்த்தர் அங்கீகரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தார்? அங்கீகரித்தார். யார் நிமித்தமாக? யோசேப்பு நிமித்தமாக. ஏனென்றால் யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தில் வருகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனம் பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து. 7ஆம் வசனம் பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. ஏனென்றால் இயேசு தாவீதின் வம்சத்தில் தான் பிறப்பார். மரியாள் தாவீதின் வம்சம் அல்ல, நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் யோசேப்புக்கு தாவீதின் வம்சமாக நேரடி தொடர்பு இருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 14 தலைமுறைகளை சொல்லியிருக்கிறது. அதில் வரிசையாக பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தலைமுறை சொல்லி வரும் பொழுது யாரை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வருது? நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த ஆண்களை குறித்து சொல்லிக்கிட்டே வந்தாலும் யோசேப்பில் நின்று அதற்கு பிறகு தான் என்னன்னு மாறும்? மரியாள் இடத்தில் மாறும். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். யாக்கோபுடைய மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். 16ஆம் வசனம் பாருங்க. அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த நாளின் செய்தி, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த விதத்தில் அதை செயல்படுத்தினார் என்று சொன்னால், முதலாவதாக இயேசு முன் அறிவித்தபடியே பிறந்தார்.
எப்படி பிறந்தார்? முன் அறிவித்தபடி. என்ன முன் அறிவிப்பு உண்டாயிற்று என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக பிறப்பார். ஏசாயா 9:6 அதைத்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காக அவர் சமாதான பிரபுவாய் இருந்தார். நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன் தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டது. அப்போ இதில் யாரும் சில நேரத்தில் ஆண்டவருடைய கிரெடிட், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இடையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. சிறப்பாளர்களாக வைக்க முடியாது, மதிப்புக்குரியவர்களாய் வைக்கலாம். வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஜென்ம விவரமாவது என்று சொல்லி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு தான் எதில் ஆரம்பிக்குது? மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்குது. சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் அதுதான். ஏனென்றால் தாவீதின் வம்சத்தில் தான், தாவீதின் சிங்காசனத்தை, அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் என்ன செய்வாராம்? திடைப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது ஏதோ திடீரென்று நடக்கவில்லை, முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் முன்னறிவிக்கப்பட்டது? மனு குலத்தை மீட்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். முதலாவது மனிதன் படைக்கப்பட்டான், பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்த பிறகு கர்த்தர் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நோவா குடும்பத்தின் மூலம் புதிய சந்ததியை உருவாக்கினார். அதுவும் பாவத்தில் விழுந்தது. நோவாவின் சந்ததி பிறந்து வந்த பிறகு அதுவும் தேவனுக்கு எதிராக, நிம்ரோத் காலத்திலே தேவனுக்கு எதிராக செயல்பட்டது. பாபிலோனிய கூடாரம் கட்ட முயற்சித்து அவர்கள் எழும்பினார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாவ செயல்களை கவனித்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உன் சந்ததி மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை கொண்டு வந்தார். அதில் வந்த வம்சத்தில் வந்தவர் தான் தாவீது. அல்லேலூயா. அந்த தாவீதின் வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3:8 பாருங்க. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் என்ன செய்யப்பட்டதாம்? முன்னறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கே என்ன அறிவிக்கப்பட்டது? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்ப சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது, இந்த வார்த்தை சுவிசேஷமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தபடியே பிறந்தார். அவர் முன் அறிவிக்கப்பட்டவர். முன் அறிவிக்கப்பட்டது செயல்படுவதற்கு வாய்ப்பு வேண்டும். அதில் வாய்ப்பு பெற்றவர்கள் தான் யாரு? யோசேப்பும் மரியாளும். ஆனால் இயேசு பிறப்பை குறித்து ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருந்ததா? முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முன் அறிவிப்பை அறிந்துதான் அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் காத்து கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களை சகல விதத்திலும் கரைப்படாதபடி தங்களை காத்து கொண்டார்கள். இன்றைக்கும் சில இடங்களிலே கன்னி மடம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது அது. நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது. அது இருந்தது வேற மெத்தடு. அங்கே அவர்களுடைய பேச்சு, பார்வை, யோசனை எதிலும் பாவம் இல்லாதபடி வாழ வேண்டும் என்று அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ முன் அறிவித்தது நடைபெறுவதற்கு சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு அவர் முன் அறிவித்திருக்கிறபடி இந்த உலகத்திலே சில காரியங்களை செய்வதற்கு உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசேப்பும் மரியாளும் இயேசு பிறக்க
தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் அந்த இயேசுவை அறிவிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் மரியாள் யோசேப்பு என்ன மதிப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதிலே அதே மதிப்பு தான் உங்களுக்கும் எனக்கும். நமக்கு இணையாகத்தான் யார் இருக்கிறா? யோசேப்பும் மரியாளும் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இயேசுவை பெற்றெடுக்க அவர்கள் முன்குறிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் எதுக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கோம்? அவரை அறிவிக்க, அவருடைய சாயலை பெற, அவரை போல மாற நாம் இந்த நாளிலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தான் நீங்களும் நானும் இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போ தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இயேசு கிறிஸ்து. அப்போ முன் அறிவித்தவைகள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை எவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்ப முன் அறிவிக்கப்பட்டது எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து பாடுபடும் வரை என்ன செய்யப்பட்டதாம்? முன் அறிவிக்கப்பட்டது. எப்படி? இதே ஏசாயா தீர்க்கதரிசியை, ஒரு தீர்க்கதரிசியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. திடீர்னு நடக்கலை. இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட். திடீரென்று நடக்கவில்லை. இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரும் திடீரென்று இயேசுவை அறியவில்லை, முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் முன் குறிக்கப்பட்டதற்கு தன்னை அர்ப்பணித்தபடினால் அவள் வயிற்றில் இயேசு பிறந்தார். முன்குறிக்கப்பட்ட குடும்பம் அது. நீங்களும் நானும் இன்றைக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதற்காக? அவரை அறிவிப்பதற்காக. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க என்னை பிதாவானவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவரை அறிவிக்கவே என்னை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் ஜீவனோடு வைத்திருக்கிறார். தாவீது ஆகையினால தான் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். ஏன் விவரிப்ப அப்படின்னா, ஏன்னா அவர் என்னை அதற்காகவே வைத்திருக்கிறார். என்னை அதுக்காகவே அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் முன் அறிவித்தபடியே, முன் அறிவிக்காம எதையும் செய்ய மாட்டார். உங்களுக்கும் எந்த விஷயமானாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? முன் அறிவிப்பார். சில வேளையில் சொப்பனத்தின் வாயிலாய் அறிவிக்கலாம், தீர்க்க தரிசனத்தின் வாயிலாய் அறிவிக்கலாம், வேத வசனத்தின் வாயிலாய் அறிவிக்கலாம், பிரசங்கத்தின் வாயிலாக கர்த்தர் அறிவிக்கலாம். சில வேளையில் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க மூலமாக கூட என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். முன் அறிவிக்காமல், முன்ன பின்ன சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அவருடைய வருகையை தவிர எல்லாத்தையும் முன்னாலே சொல்லுவார். ஆமென். நியாய தீர்ப்பை முன்னாலே சொல்லிட்டார். அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து முன்னாலே சொல்லிட்டார். எதுவுமே முன் அறிவிப்பு இல்லாமல் அவர் பிறப்பதே இல்லை. பிறப்பு கூட முன் அறிவிப்பு உண்டு, ஆனால் வருகை மாத்திரம் என்ன கிடையாது? முன் அறிவிப்பு கிடையாது. அதற்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறார், திருடனை போல. திருடன் எப்போ வருவான், எப்போ வந்தான், எதுவுமே தெரில. சில நேரம் சிசிடிவியை ஆன் பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்த்துக்க வேண்டியிருக்கு. என்ன போகிறான் பாரு, இந்த வர்றான் பாரு, இப்படி ஏறி இறங்குறான் பாருலாம் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் வந்த நேரம் தெரிஞ்சிச்சா? தெரியாது. அது மாதிரி மனுஷகுமாரன் என்ன செஞ்சுட்டு போயிடுவாராம்? வந்துட்டு போயிடுவாராம். ஏன் அப்படின்னா, அப்படி வரப்போகிறவர் கூட என்ன சொல்கிறாரு? நான் வருவேன், ஆகையினால நீங்கள் எப்படி இருங்க? ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் எனக்காக முன் குறிக்கப்பட்டவர்கள், என் ஜனமாய் இருக்கும்படி. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தபடி, எனக்காக நீங்கள் முன்னே தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? சமீபமானீர்கள். முன்னே நீங்கள் என்னை அறியாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது என்னை அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் எனக்காக நீங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள் என்று மரியாள் யோசேப்பை போலவே நீங்களும் நானும் முன் குறிக்கப்பட்டவர்கள். வேதத்தில் அவர்களுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தான் உங்கள் குடும்பத்துக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நாம் எல்லாருமே முன்னறிவிக்கப்பட்டபடியே,
இயேசுவும் முன் அறிவித்தவைகளை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் அது போலவே நிறைவேற்ற கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நடக்கிற எல்லாமே என்ன செய்யப்பட்டது? முன் அறிவிக்கப்பட்டது. பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அப்ப எல்லாமே முன்னக்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஏதாகிலும் முன்னறிவிக்காமல் வேதத்தில் செய்திருக்குதான் பாருங்க. 400 வருஷம் அடிமை முன்னறிவிக்கப்பட்டது, அவர்களுடைய விடுதலை முன்னறிவிக்கப்பட்டது. 400 வருஷம் கழித்து விடுதலையாக போகிறத 320வது வருஷத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? 340வது வருஷத்தில் மோசேட்ட பேசுகிறார். மோசேட்ட தெளிவாக அதை குறித்து பேசுகிறார். அப்போ எல்லாவற்றிற்கும் முன் அறிவித்திருக்கிறார். நம்மளுக்கும் அதே போல் முன் அறிவித்த தேவன். ஆண்டவருடைய சொல்லிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. காரணம், எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? முன்கூட்டியே காண்பிக்கிறார், தெரிவிக்கிறார், அறிவிக்கிறார், பேசுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆகையினாலே அவருடைய பிறப்பும் எப்படி இருந்தது? முன் அறிவிக்கப்பட்டது. திடீரென்று ஏரோதினாலே இவர்கள் எல்லாரும் எங்கே போனார்கள்? எகிப்திற்கு போனார்கள். அப்போ அவர்கள் அங்கே எகிப்துக்கு போயிட்டு வந்தார்கள். நாசரேத் ஊரிலே கிறிஸ்து இருப்பார் என்று உரைக்கப்பட்டதாம். வாசியுங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஒரு ஊருக்கு போகிறது கூட என்னவா? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களை என்னையும் குறித்து ஏற்கனவே முன் அறிவிச்சிருக்காருன்னா அந்த விவரம்லாம் தெரியாமல் தான் நம்ம என்ன செய்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு நம்மளை ரட்சித்தார், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே நமக்கு தெரியல. ஆனால் இயேசு முன் அறிவிக்கப்பட்டார், முன் அறிவிக்கப்பட்டபடியே பிறந்தார். நீங்களும் நானும் முன் அறிவிப்பின்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு முன் அறிவிக்கப்பட்டது, முன் குறிக்கப்பட்டது. ஆகையினால தான் அங்கே எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் என் ப்ரீ பிளானில் தான் நடக்குது. ஆகையினாலே இந்த வருஷ கடைசியில் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வந்திருக்கிற நீங்கள் ஒன்றை ஆண்டவரிடத்தில் இப்படி சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்காக சகலவற்றையும் முன் குறித்திருக்கிறீர். என் வயசு, எந்த வயசில் எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆகும், என் நிலைமை எப்படி இருக்கும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பேன், எல்லாம் என்ன செய்யப்பட்டது? முன் அறிவிக்கப்பட்டது. முன் அறிவிக்கப்பட்டபடி நடக்கும் என்றால் நீங்கள் என்ன யுக்தியை பயன்படுத்தினாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட விஷயம் சமாதான வாழ்வு என்று இருக்கும் பொழுது நீங்கள் சண்டையில் இருப்பீர்கள் என்றால் உடனே சரி செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் எப்படி பிறந்தார்? முன் அறிவிப்பின்படி அவர் பிறந்தார். அவர் முன் அறிவிப்பின்படி பிறந்தபடினால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு முன் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவதாக, முன்னறிவித்தபடி பிறந்தவர் முன்னணையில் இருந்தார். முன்னணை என்று சொல்லும்போது ஆடு, மாடு, குதிரை, கோவேரி கழுதை இதெல்லாம் அந்த காலத்தில் முக்கியமான மிருகங்கள். அதை கட்டி வைப்பதற்கு ஒரு இடம் உண்டு, அது பேர் தொழுவம். அது பேர் என்னதுங்க? தொழுவம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில் பிறந்தார்னு சொல்லுவாங்க சில பேர். மாட்டு தொழுவத்தில் பிறக்கலை. அவர் பிறந்த அவரை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க? மாட்டு தொழுவத்தின் முன்னணையில். முன்னணைனா என்னன்னா அந்த இதுக்கு உள்ள பொருட்கள் வைக்கிற இடம். என்ன பொருட்கள் வைக்கிற இடம்? வைக்கோல், அப்புறம் இன்னும் வேறு என்னெல்லாம், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, வேறு மாடு வளர்க்க, ஆடு வளர்க்க என்ன வச்சுருப்பாங்க? என்ன சொல்லப்பட்டிருக்குது? முன்னணை. முன்னணைனா அங்கே ஏதோ மாடெல்லாம் இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. அது அடுத்த கேரேஜ், அடுத்த ரூமில் இருக்கும், அடுத்த ஏரியாவில் இருக்கும். இது எங்கே தான் இருக்கும்? இது ஃப்ரண்ட்டில் நுழைஞ்சவுடனே முன்னணை. அவர் முன்னணையில் இருந்தார். இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் அவர் முன்னணையில் நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு மாட்டில் போய் பால் கறக்க போனால் கூட எது வழியாக தான் போய் ஆகணும்?
முன்னண வழியாக தான் போய் ஆகணும். வேறு வழி இருக்காது, ஒரே ஒரு வழி தான் இருக்கும், அந்த வழியாக தான் போய் ஆகணும். அப்போ ஒரு தொழுவம் என்றால் அதிலே ஒரு முன்னணை இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கென்று ஒரு முன்னணை இருக்கணும். ஆண்டவருக்கென்று ஒரு முன்னணை இருக்கணும். ஒரு முன்னணையோடு நாம் இருக்க வேண்டும். நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கப்பட்டிருக்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அப்போ பிறந்தது எங்க? சத்திரத்தில் டெலிவரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ குழந்தைய தங்க வச்சு குழந்தைய பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால இவங்களுக்கு சத்திரத்தில் தனி ரூம் எல்லாம் கொடுக்கல, ஒரு நல்ல பிளேஸ் தரல. ஏனென்றால் சத்திரத்தில் என்ன இல்லையா? இடம் இல்லை. இன்றைக்கி நிறையா பேருக்கு இயேசுவை வைக்கிறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அந்த இடம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போ நான் என்ன கெஞ்சிறேன் உங்கள்கிட்ட, முன்னணியாவது என்ன செய்யுங்க, உங்கள் ரூமை தான் கொடுக்க முடியல, உங்கள் வீட்டை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் எதையாவது கொடுங்க, உங்கள் வாசப்படியாவது கொடுங்க. உங்கள் ஹாலில் தான் ப்ரேயர் நடத்த இடம் கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் எதில் கொடுங்க? வாசப்படியில் தான் கொடுங்க. உங்கள் வீடுகளை திறந்து தேவனுக்கென்று கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, சத்திரத்தை தான் உன்னால் தர முடியல, அட்லீஸ்ட் எதையாவது கொடு, முன்னணையாவது கொடு. கிராமத்தில் சொல்லுவாங்க, முற்றம் ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு முன்னால் பெருசாக இடம் இருக்கும், நல்லா சாணி மொழிவி நல்லா வச்சுருப்பாங்க கிராமத்தில். அதையாவது கொடுங்க. வீட்டுக்குள்ளே தான் இடம் கொடுக்கல. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க என்ன இல்லையா? இடம் இல்லை. யாருமே கொடுக்க மாட்டேங்கிங்க. ஐயா கொடுங்க, ஒரு வாய்ப்பு தானே, இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதுக்கு ஒரு வாய்ப்பு தானே, எல்லாரும் கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னால் முன்னணை கூட கிடைக்கலன்னா என்ன செய்கிறது? ஆனால் இயேசுவுக்கு என்ன கிடைச்சது? முன்னணையில். முன் அறிவித்தபடி பிறந்தார், முன்னணையில் இருந்தார். அவரை முன்னணையில் என்ன செய்தார்களாம்? கிடத்தினார்கள். 2:12 பாருங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ராஜா பிறந்திருக்கிறார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ராஜா பிறந்திருக்கிறார். அடையாளம் என்னது? முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இன்றைக்கி நம்முடைய வாய்ப்பு என்னவா இருக்கிறது? அவர் முன் அறிவித்தபடி பிறந்தவர். நம்மிடத்தில் முன்னணையை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தின் முன்னணையவாது அட்லீஸ்ட் அவருக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். முழுசாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், ஆனால் முன்னணையாவது கொடுத்தா நல்லது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், மனதிலே வைத்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த ஆண்டாவது அவருக்கென்று நல்ல இடத்த என்ன செய்யுங்க? கொடுங்க. சத்திரமாக நம்ம வீடு அப்படி இல்லையே, ஆண்டவர் நல்லா தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்காக நம்ம அதை கொடுக்க ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தார் எதற்கு? மூன்றாவதாக மீட்டு கொள்ளும்படி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம் பாருங்கள். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அப்போ இயேசுவின் பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது, தாவீதின் வம்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதின்படியே இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை மீட்கும்படி பிறந்தார். அப்போ இயேசு முன் அறிவித்தபடி பிறந்தார், முன்னணையில் கிடந்தார், என்னை மீட்கும்படி அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மீட்பு தந்திருக்கிறார். என்ன மீட்பு? என்ன மீட்பு என்றால் சத்துருக்களின் நின்றும் என்னை பகைக்கிற யாவருடைய கையை நின்றும் என்னை என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கும்படிக்கு. என்னை ரட்சிக்கும்படிக்கு தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினது முன் அறிவிக்கப்பட்டது, முன் அறிவிக்கப்பட்டபடியே. ஆகையினால தான் மத்தேயு 1:1 சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. காரணம், முன் அறிவிக்கப்பட்டவர் நம்மை முன் அறிந்து இப்பொழுது நம்மிடத்தில் முன்னணையை கேட்கிறார்.
அவரே என்னை மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை மீட்கிறவராய் இருக்கிறபடினால தான் தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? உங்கள் ஆத்துமா மீட்டு கொள்ளப்பட்டதாக இருந்தால் என்னையால் உங்களை அடக்கவே முடியாது. ஆராதனைன்னு சொல்லிட்டா நான் கத்தி எல்லாம் போதும் இன்னைக்கு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிற அடக்கம் வருமா? நானே பாடி நானே முடிச்சிடுற மாதிரி ஆயிரும். இல்லை, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா என்ன செய்யும்? கம்பீரித்து மகிழும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யுமா? கம்பீரித்து மகிழும். அப்போ ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஏன்? என்னை மீட்டு கொள்ளும்படி பிறந்தார். அவர் முன் அறிவிப்பின்படி பிறந்தார். முன்னணையில் இருந்தார். கிடந்தார்னு வசனம் சொல்லுது, கிடத்தினார்கள் என்று. முன் அறிவிப்பின்படி பிறந்த அவர் முன்னணையில் இருந்தார். என்னை மீட்டு கொள்ளும்படி பிறந்தார். கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக, ஆமாம், கொத்தனார் தான் வீடை கட்டியிருப்பார். ஆனால் யார் வீடுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அதை கட்டினதுக்கு முழுசாக உட்காந்து யோசித்து எல்லாம் ஐடியா பண்ணி அதை அவ்வளோத்தையும் நல்லா கட்டி முடித்தது கொத்தனார். ஆனால் கடைசியில் சொல்கிறத யார் வீடுன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? என் வீடு. நல்லா கவனிங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கொத்தனார் மாதிரி சில நேரம் சில வேலை. இயேசு பிறப்புக்கென்று ஒரு குடும்பம், யோசேப்பு மரியாள், கொத்தனார் மாதிரி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் அமைதியாக இருந்துக்கணும். அப்புறம் அங்கே யாருக்கு தான் மதிப்பு? பிறந்தவருக்கு தான் மதிப்பு. ஆமென். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம், இயேசுவை அறிவிக்கிறோம். இயேசுவை அறிவிக்கிறதற்கு கொத்தனார் மாதிரி நம்ம வேலை. நம்ம போய் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டி எல்லாம் செட் பண்ணிடணும். அங்கே வந்து யார் மகிமைப்படுவா? கிறிஸ்து மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆலயத்தில் இதெல்லாம் செஞ்சு எல்லாரையும் ஏற்படுத்தி எல்லாம் ஒரு 500-1000 பேரை நம்ம கேதர் பண்ணி ஆலயத்தில் அவரை தொழுது கொள்வதற்கு எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் மகிமைப்படுறது யாராக இருக்கணும்? இடையில இருக்க அவ்வளோ பேரும் யார் தான்? கொத்தனார். உண்டு பண்ணினவங்க தான் நம்ம எல்லாருமே யாருன்னா உண்டு பண்ணினவர்கள். ஆனால் யாருக்கு வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவன் யாரு? எஜமானன், அந்த வீட்டு எஜமானன். அதுபோல இயேசுவே கனத்துக்குரியவர். அவர் பிறந்தார். இயேசு ஏன் பிறந்தார்? மகிமைக்கு பாத்திரராய் இருக்கவும், நம்மை மகிமைக்கு பாத்திரவான்களாய் மாற்றவும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும், எபேசியர் 1:5 சொல்லுகிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கனெக்டடாக வருதா? முன் அறிவித்தவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஆகையினால அவர் நம்மளை என்ன செய்தாராம்? கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மளை மாற்றும்படி. அவரும் மகிமை அடைந்தார், என்னையும் அவர் என்ன ஆக்க போகிறார்? மகிமை அடைய போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய முக்கியத்துவம் என்ன? என்னை மகிமைப்படுத்துவதற்கு. என்ன மகிமைப்படுத்துறதுக்கு? நான் மகிமை ஆகணும்னா எனக்காக கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். அப்போ அவர் பிறந்தபடினால் அந்த மகிமை எனக்கு உண்டாயிற்று. அப்போ அந்த மகிமைக்கு நான் என்னவாக இருக்கிறேன்? எபேசியர் 1:14 பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுது நாம் எல்லாரும் யாருக்கு சொந்தமாயிட்டோம்? கர்த்தருக்கு சொந்தமாயிட்டோம். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யார்கிட்ட இருந்தது? எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் இருந்தது. உங்களை நீங்களே சொல்லிக்கோங்க, எங்கே இருந்தது? என்னிடத்தில் இருந்தது. அதுதான் சொல்கிறார்.
அந்த ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனா அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. யாருடைய மகிமை எனக்கு வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமை யாருக்கு வந்துருச்சான்? எனக்கும் வந்திருந்தது. இப்பொழுது நாம் கனம் பெற்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்ததினால் எனக்கு என்ன உண்டாயிற்று? மகிமை உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பிறப்பினால் எனக்கு மகிமை உண்டாயிற்று. இயேசு பிறந்தார் என்று நான் எப்படி சொல்லுகிறேன்? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்தார் என்றால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி. ஆகையினால தான் மகிமை உண்டாகும். ஆகையினால தான் யோவான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தூதன் தோன்றி என்ன சொன்னானா? கர்த்தராகிய இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அங்கே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த மகிமையை அவர் நம்மள்கிட்ட தர்றதுக்கு தான் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். நீங்கள் வந்து நான் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பது போல நீங்களும் என்னோடு கூட எங்கே உட்கார்ந்திருப்பீங்க? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது முன்னறிவிக்கப்பட்டபடியே பிறந்தார். அவர் எதிர்பார்க்கிறது என்னுடைய முன்னணையை. ஹல்லேலூயா. அங்கே நான் அனுமதிக்கும் போது அவர் எனக்கு செய்வது என்னை மீட்டு கொள்ளுகிறார், என்னை மகிமை உள்ளவனாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? அந்த இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அவர் நமக்குள்ளே பிறந்தார், நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் இன்னொருவருக்குள்ளும் நம்மை போலவே வாசம் பண்ணும்படி, இன்னொருவருக்குள் பிறக்கும்படி அவரை நாம் அறிவிப்பதே அவரை நாம் புகழ்வதும் மகிமைப்படுத்துவதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால் இன்றைக்கு முன்குறிக்கப்பட்ட யோசேப்பு மரியாளை போல நீங்களும் நானும் என்ன செய்தவர்களாக இருக்கிறோம்? முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முன்குறிக்கப்பட்டதை அறிந்து முன்னணையை கொடுத்து இந்த மீட்பை அநேகருக்கு அறிவிப்போம். எல்லாருமாய் சேர்ந்து நாம் அறிவித்த அவர்களும் சேர்ந்து மகிமை அடைய கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு மகிமையை காண உதவி செய்வாராக. God bless you.